Hi everyone, this is from SEBI's Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாரத் டாக்ஸி செயலி அமித்ஷா தொடங்கி வைத்தார். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ பாரத் டாக்ஸி செயலியை வந்து நம்மளுடைய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனிஸ், அதாவது ஓலா, உஃபர், ரேபிடோ இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாடு முழுவதும் அந்த டாக்ஸி, ஆட்டோ, பைக் எங்கேயாவது போனால் நம்ம இந்த ஆப்பை புக் பண்ணி என்ன பண்ணலாம், போகலாம். ஸோ இது மெயினாக வந்து அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். டிரைவர்ஸுக்கு அதிக அளவில் என்ன கிடைக்காதுன்னா அதுக்குடைய வருமானம் வந்து கிடைக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாரத் டாக்ஸி செயலி ஆப்பை வந்து இந்த மினிஸ்ட்ரி கூட்டுறவு அமைப்புகள் மூலம், அதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், ஸோ கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலம் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 97வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2011. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் வந்து நம்மளுடைய ஆர்டிக்கிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 90. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 19வது ஆர்டிக்கிள் நமக்கு 6 உரிமைகளை வந்து கொடுக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளி. மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேஷன். ஃபோர்த் வந்து மூமெண்ட். ஸோ ஃபிஃப்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ஸ். சிக்ஸ்த்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷன். இந்த 19வது அடிப்படை உரிமை நம்ம என்ன வேணாலும் பேசுறதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணக்குள்ள உரிமையை தருகிறது. அதுக்கப்புறமா எங்கே வேணாலும் நம்ம அசம்பிள் ஆகலாம். அதே மாதிரி அசோசியேஷன்னா சங்கங்கள், யூனியன்ஸ். ஸோ இதை ஃபார்ம் பண்ணக்கூடிய உரிமையை தரக்கூடியது தான் இந்த 19ல் சி அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை வந்து தொடங்கக்கூடியது ஒரு மனிதனுடைய அடிப்படை கடமை அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்த்தீங்கன்னா நம்முடைய கான்ஸ்டியூஷனில் பார்ட் 4ல் இருக்கு. இது வந்து நம்மளுடைய நாட்டினுடைய அந்த குடிமகன்களுக்காக அரசு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இதில் 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் 43B அப்படிங்கிற ஆர்டிக்கிள் வந்து சேர்த்துருப்பாங்க. அதாவது ப்ரொமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். உறுப்பினர்கள் இணைந்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை வந்து தொடங்கி அதில் வரக்கூடிய அந்த வருமானத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்குவலாக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடியது அரசினுடைய கடமை அப்படின்னு இந்த ஆர்டிகிள் 43B வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில். ஸோ அது பேசிஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாரத் டாக்ஸி செயலியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த டிரைவர்ஸுக்கு வந்து அதிக வருமானம், ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ் ப்ராஃபிட் பேஸ்டாக இருக்கிறத விடைக்கும் அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸுக்கு வந்து அதிக வருமானம் வந்து கிடைக்கும். ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2021ஆம் ஆண்டு தான் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸுக்கான அந்த பாலிசிஸ், ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அதனுடைய ப்ரொமோஷனுக்காக இந்த மினிஸ்ட்ரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஓட்டுநர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாரதி அப்படின்னு அழைக்கப்படுவார்கள். ஸோ முதலாக இது எங்கே தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தேசிய தலைநகர பிராந்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குஜராத் மாநிலத்தில் தான் இந்த பாரத் டாக்ஸி செயலியை வந்து முதலாக நம்மளுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கல்வி விழிப்புணர்வு பணி இந்திய ஆசிரியைக்கு $10 லட்சம் பரிசு. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 அவார்ட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ நூற்றுக்கணக்கான கல்வி பயிற்சி மையங்கள் உருவாக்கியதற்காகவும் அதே மாதிரி குடிசை பகுதிகளில் உள்ள சுவர்களில்
கல்வி சித்திரம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதற்காகவும் இந்தியாவை சேர்ந்த ஆசிரியை ரூபில் நாகிக்கு 10 லட்சம் டாலர், அதாவது 9 கோடி பரிசு வந்து உலக ஆசிரியர் பரிசு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இவங்க வந்து 800க்கும் மேற்பட்ட பயிற்சி கல்வி மையங்கள், கல்வி கற்க பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளுக்கு வீடுகளே போய் இந்த மையங்கள் வழியாக கல்வி கற்றுக் கொடுக்கிறது. அதே மாதிரி குடிசை பகுதிகளில் உள்ள சுவர்களில் கல்வி அறிவு, அறிவியல், கணிதம், வரலாறு முதலான அந்த சித்திரங்களை வந்து வரைஞ்சு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதற்காகவும் இவங்களுக்கு இந்த பரிசு வந்து வழங்கப்பட்டுள்ளது. எங்கேன்னு பார்க்கும்போது துபாயில் நடைபெற்ற உலக அரசுகளின் மாநாட்டில் தான் ரூபில் நாகிக்கு 10 லட்சம் டாலர், அதாவது 9 கோடி உலக ஆசிரியர் பரிசானது வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா காரல் மார்க்ஸ் சிலை முதல்வர் இன்று திறந்து வைக்கிறார். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமியில் வந்து கவர் ஆகும். சென்னை எழும்பூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள காரல் மார்க்ஸ் சிலையை வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் திறந்து வச்சிருக்காரு. ஸோ எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார சிந்தனைகளை மக்கள் அனைவரும் அறியும் வகை. ஸோ காரல் மார்க்ஸ் அப்படின்றவர் ஃபாதர் ஆஃப் கம்யூனிஸ்ட் சோசியலிசம். ஸோ சோசியலிசம் அப்படின்னா சமத்துவம். இவரு சொல்லக்கூடிய அந்த சமத்துவம் சோசியலிசம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டே என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் அவங்களே வச்சிருக்கணும், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அவங்களே வச்சுட்டு மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பொருளாதார வருவாயை வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கம்யூனிஸ்ட் சோசியலிசம். ஸோ நம்ம நாட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா டெமோக்ராட்டிக் சோசியலிசம். ஸோ காரல் மார்க்ஸினுடைய அந்த விதி என்ன அப்படின்னா எல்லாமே பப்ளிக்காகவே இருக்கணும், கவர்மெண்ட் கிட்டே இருக்கணும். நம்ம ஃபாலோ பண்ணுற டெமோக்ராட்டிக் சோசியலிசம்னு சொல்லும்போது ப்ரைவேட் ப்ளஸ் பப்ளிக். ஸோ கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட்ஸ் என்ன பண்ணலான்னா சொந்தமாக ஓன் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேறு நிறைய இது பார்த்தீங்க அப்படின்னா துறைகள் வந்து பப்ளிக் என்ன பண்ணுவாங்கன்னா ஓன் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய அந்த டெமோக்ராட்டிக் சோசியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்சிசம் ப்ளஸ் காந்தியன் பிரின்சிபல். ஸோ காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உரிமையை வந்து மக்கள்கிட்ட என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டே எல்லாம் வச்சிருக்க கூடாது, மக்கள்கிட்ட எல்லா உரிமைகளையும் வந்து பகிர்ந்தளிக்க வேண்டும். ஸோ காரல் மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எல்லா உரிமையை வந்து மக்கள்கிட்டே கவர்மெண்ட் கிட்டே வச்சிருக்கணும். ஸோ இதனுடைய மிக்ஸ்டு தான் நம்மளுடைய அந்த டெமோக்ராட்டிக் சோசியலிசம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா என் கனவு என் எதிர்காலம் இணையதளத்தில் பதிவு செய்ய அழைப்பு. ஸோ இந்த டாபிக் வந்து தமிழ்நாடு வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸில் வந்து கவர் ஆகும். இளைய தலைமுறையினரின் எண்ணங்களை அறிந்து கொள்வதற்காக தான் இந்த திட்டத்தை வந்து முதலாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எங்கே தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம். ஸோ February 4 2026 வந்து தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த என் கனவு என் எதிர்காலம் அப்படிங்கிற இணையதளத்தில் வந்து 18 முதல் 29 வயதுக்கு உட்பட்ட அந்த தமிழக இளைஞர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர்களுடைய எண்ணங்களை வந்து அதில் வந்து பதிவு பண்ணலாம். பதிவு பண்ணும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஆய்வு பண்ணி அதை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டம் தான் இந்த என் கனவு என் எதிர்காலம் அப்படின்ற ஸ்கீம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வங்கியின் சேவை குறைபாடு ரூபாய் 60,000 இழப்பீடு வழங்க உத்தரவு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக குரூப் 1 மெயின் சிலபஸ், குரூப் 1 ப்ரிலிம்ஸில் பேப்பர் 4 குவாலிட்டியில் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம்ஸ் இருக்கும், அதில் வந்து கவர் ஆகும் இந்த டாபிக். ப்ரொடெக்ஷன் ஃபோரம். ஸோ நார்மலாக நம்ம ஏதாவது பொருட்கள் வாங்கும் போது அதில் வந்து ஏதாவது குறைபாடு இருந்தாலோ இல்லைன்னா ஒரு சர்வீஸ் வந்து நம்ம சர்வீஸுக்கு போகும்போது அதில் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம்ஸை வந்து அணுகலாம். ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் ஃபோரம் பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ இந்த சட்டத்தின்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை ரிப்பீல் பண்ணிட்டு தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த
கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் அந்த நுகர்வோருக்கான அந்த இழப்பீடுகள் எல்லாமே வழங்கப்படும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் லெவலில் நேஷ்னல் கன்சியூமர் ஃபோரம்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி ஸ்டேட் கன்சியூமர் ஃபோரம்ஸ், அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸ்டேட்டில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கன்சியூமர் ஃபோரம்ஸ் வந்து இருப்பாங்க. நம்ம ஏதாவது சேவை குறைபாடு இருந்தாலும் பொருட்கள் வந்து இழப்பீடு வேணாலும் நம்ம வந்து இந்த ஃபோரம்ஸை வந்து அணுகலாம். ஸோ இதனுடைய அந்த வரையறை பார்த்தீங்க அப்படின்னா 2019 டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ஸில் நம்ம 1 crore வரைக்கும் இழப்பீடு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இழப்பீடு கோரலாம். ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1 crore to 10 crores வரைக்கும் நம்ம அதற்கான இழப்பீடை கோரலாம். நேஷ்னல் லெவலில் எபோவ் 10 crores. ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் க்ரைட்டீரியா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோரம்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இவங்க தான் இதற்கான அந்த விதிமுறைகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வகுப்பாங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 2021 திரும்ப அதற்கான ரூல்ஸை வந்து ரிப்பீல் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம 50 lakhs வரைக்கும் உள்ள இழப்பீடுகளுக்கு என்ன பண்ணலாம், டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ஃபோரம்ஸை வந்து அணுகலாம். ஸ்டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா 50 lakhsலேருந்து 2 crores வரைக்கும். ஸோ எபோவ் 2 crores பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நேஷனல் கமிஷன் ஃபோரமை வந்து அணுகலாம். ஸோ அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ஃபோரம்ஸில் வந்து நமக்கு வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் திருப்திகரமாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் கன்சியூமர் ஃபோரம்ஸுக்கு போகலாம். ஸோ ஸ்டேட் கன்சியூமர் ஃபோரமில் வந்து திருப்திகரமாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நேஷனல் கன்சியூமர் ஃபோரமை வந்து அணுகலாம். ஸோ இதன் மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நுகர்வோருடைய அந்த பாதுகாப்பு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பாதுகாக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது சேவை குறைபாடு அதே மாதிரி பொருட்களில் இழப்பீடு வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கன்சியூமர் ஃபோரம் அணுகினா போதும். ஸோ அதன் மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பொதுத்துறை வங்கி வந்து சர்வீஸை வந்து ஒழுங்கா வழங்கலை அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் அதாவது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வந்து இதற்கான கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோரம் வந்து 60,000 ரூபாய் இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க.